திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக புகழேந்தி அண்ணன் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. தேர்தல் பணிக்குழு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வுல நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தேர்வு வச்சாங்கண்ணா, ஞாயிற்றுக்கிழமை வச்சாங்க. அதுல கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆல்கஹால் எதுல அதிகமா இருக்கு? மதுபானம், பீரு, இந்த மாதிரி ஒரு 3 வகையான ஆப்ஷன் கொடுத்து ஆல்கஹால் குறித்து கேள்வி கேட்டிருக்காங்க. அது குறித்து சொல்லுங்கண்ணா. இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? அது நீட் தேர்வு என்பது இந்தியா முழுவதும் எதிர்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கு. ஏன் அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க? அதனால என்ன லாபம்னு சொன்னா, அதை ஆதரிக்கிறவர்கள் தமிழிசை மாதிரி, இந்த தமிழிசைன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, டாக்டருக்கு படிச்சுட்டு டாக்டர் தொழிலே செய்யாத ஒரு நபர், அந்த நபர், இந்த அண்ணாமலை போன்ற 420 மலை, இந்த RSS ரவி, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அப்படியே ஆதரிச்சு பிஜேபியை குதிக்கிறாங்க. நாம கேட்கறது என்னன்னா, ஒண்ணு நடத்தும், மருத்துவ கல்விக்கு நுழைவுத் தேர்வு, என்ட்ரன்ஸ் வைக்கணும். அது தேவையே இல்லை. +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அப்ப படிச்சிருக்கிற அந்த தகுதியின் அடிப்படையில் அவங்க தேர்வு செய்வது நியாயமான ஒன்று. சரி, என்ட்ரன்ஸ் வச்சுதான் தீர்வோன்னு கட்டாயமாக குதிக்கிறது ஏன்? ஏற்கனவே தமிழ்நாட்டுல எக்ஸப்ஷன் இருக்கு, விதிவிலக்கு. தமிழ்நாடு எந்த மாநிலம் தேவையில்லை என்று சொல்கிறதோ அந்த மாநிலத்திற்கு நீட் கிடையாதுன்னு ஏற்கனவே இருந்த அரசு அறிவித்து நம்மலாம் இருந்தோம். ஆனா பிஜேபி வந்த உடனே அந்த விதிவிலக்கை எடுத்து எல்லாரும் எழுதிதான் ஆகணும். நீட் எழுதினாதான் டாக்டருக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்தாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான். இன்னும் கூட கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு 4 டாக்டர்ஸ். குஜராத் போன்ற மாநிலங்கள்ல 1000 பேருக்கு 1 டாக்டர். அப்போ எந்த அளவிற்கு நிலைமைகள் தமிழ்நாட்டுல முன்னேறி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. தமிழ்நாட்டுல நல்ல கல்வி, நல்ல உயர்கல்வி, நல்ல மருத்துவர்கள் பெரிய அளவுல வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டெல்லாம் படிக்க விடக்கூடாது. இங்க நான் பிராமின் மூவ்மெண்ட் போன்ற அமைப்புகள் காரணமாக திராவிட பேரியக்கத்தின் முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகளின் மூலமாக சமூக நீதி, அனைவருக்கும் அனைத்தும், கல்வி நிலை பெரிய புரட்சி உண்டாகும். இது அவனுங்களுக்கு பிடிக்கல. தமிழ்நாட்டுல டாக்டர் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான், சமஸ்கிருதம் பாஸ் பண்ணாதான் அப்ளிகேஷனே போட முடியும்னு கவர்மெண்ட்லயே ரூல்ஸ் வச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசுல. அதை உடைச்சது யாரு? தந்தை பெரியாரினுடைய கருத்து. ஐயா தந்தை பெரியார் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஐயாவை நினைச்சு நன்றி சொல்லணும். அவரை நினைச்சு பார்க்கணும்ப்பா, நாமெல்லாம் டாக்டர் ஆகணும்னா பெரியார் காரணையாங்க. ஏன்னா அன்னைக்கு ஐயா என்ன செஞ்சாரு? எதிர்கட்சியின் ஆட்சியில, ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஆட்சியில அன்றைக்கு அதை ரத்து செய்தார்கள். அதுக்கு கொஞ்சம் கூட ஐயா வச்சுட்டாங்க. டாக்டருக்கு படிக்கிறதுனா அது என்ன, நீ டாக்டர் வெள்ளைக்கோட்டு போட்டுக்குவ, மற்ற பசங்க எல்லாம் வெளியில உட்காந்து சிடிஐ தருவானான்னு கேட்டாரு. அப்ப சொன்னாங்க, டாக்டர் படிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி அறிவு, நீ எங்க பசங்களை படிக்க விட்டு பாரு, அவன் அறிவு அப்ப தெரியும்னாரு. இன்னைக்கு உலகம் முழுக்க அறிவை ப்ரூவ் பண்ணி பெரியாரியுடைய வெற்றியை நிரூபிச்சிருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு நீட்டை போட்டு அதை மீண்டும் தவிக்க விடுற மாதிரி செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? கேள்வி கசிவுகள், ஆள் மாறாட்ட செய்தி எழுத விடுறது, பேப்பரை மாத்துறது, இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் யூபி, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா இதெல்லாம் நிறைய பேர் செஞ்சு மாட்டியிருக்காங்க. அங்கேயும் நல்லா படிக்கிற அப்பாவி மாணவர்கள், அப்பாவி மாணவிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அழுது இதெல்லாம் வெளியில செய்திகள்லாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது கவர்மெண்ட் சொல்றோம், 20.8 லட்சம் மக்கள், மாணவர்கள் மாணவிகள் இந்தியா முழுவதும் நீட் எழுதுகிறார்கள். 20.8 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த இடத்திலும் எந்த விதமான கேள்வி கசிவுகள் அது எதுவும் எதுவும் வரவில்லை. இப்ப இருக்கிற நிலைமையில இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றதுல தேர்வு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு தேர்தல் ஆணையம் முகமையும் சொல்லிச்சு.
அந்த தேர்வு நடத்துகின்ற அந்த அமைப்பு, யூனியன் கவர்மெண்டினுடைய கல்வி இது. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுநாள் காலையில செய்தி என்ன கொடுக்குறாங்க, அதே முகமை, அதே தேர்தல் நடத்தின முகமை என்ன செய்யுது, துறை ஒரு செய்தி கொடுக்குது. பீகாரில், யூபியில் நீட் தேர்வு நடக்கின்ற இடங்களில் கலவரங்கள், பிரச்சனைகள், 7 பேர் கைது, நிறைய புகார்கள், மாணவர்கள் வெளியேறினார்கள், இதெல்லாம் செய்தி வருது. அப்போ ஒரு எக்ஸாம எப்படி நடத்தலாம் பாருங்க, அதுக்காக சொன்னோம். இப்ப நடத்துற கோளாறு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா, ஆதரிக்கிற அத்தனை பேரையும் கேட்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குது, திராவிட கழகம் எதிர்க்குது. எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி மிக தெளிவாக தீர்மானங்கள் மூலமாலாம் எதிர்த்துட்டாரு. ஆகா ஓஹோன்னு குதிச்சானுங்க. ஏன் ஏன் எதிர்க்கணும்னு. இப்ப நான் கேட்கிறேன், எவனாவது மனசாட்சி உள்ளவன் பதில் சொல்லட்டும். தமிழ் இம்சையெல்லாம் வந்து பதில் சொல்லட்டும். வானதியெல்லாம் குதிக்குதுங்களை சொல்லட்டும். நீட்ல 117வது கேள்வியை வாங்கி பார்க்க சொல்லு. நீட் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினுக்கு என்ன தெரியுமா, ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னு வச்சீங்க, ரைட்டு நல்லா எழுதுறதுக்கு ரைட் போட்டு மார்க் போடுறது ஒரு பக்கம். ஒருவேளை ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு கேள்வி தப்புனா ஒரு மார்க்கை குறைப்பாங்க. எப்படி ஒரு மார்க் குறைப்பாங்க, வெறும் இதை மட்டும் இன்ட்டு போட்டு போறதில்ல, மார்க் குறைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நீட் எக்ஸாம வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்கறாங்க, அவர்களுடைய விருப்பத்துக்கு மாணவ மாணவியர்களுடைய அறிவோடு விளையாடுறானுங்க. ஒழுங்கா இருக்கக்கூடாதுன்றதுதான் அவங்களுடைய நோக்கம். பெரிதும் பாதிக்கப்படுறது இந்த மைனஸ் மார்க்னாலதான் பிள்ளைங்க எல்லாம் மார்க் வாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மைனஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு 10 கேள்வி இன்ட்டு போட்டு போயிடுவான், அது மைனஸ் ஆயிடும். அதுலயே வந்து சரியான பதிலும் இருக்கும். அதை போய் அந்த போய் கேட்க முடியாது. ஏன்னா RSS திருத்துகிற RSS, கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறது பிஜேபியினுடைய தலைமை RSS. அப்புறம் என்ன செய்வீங்க, அதுலதான் 117வது கேள்வி நீங்க கேட்ட கேள்வி புரியுது இல்ல. 117வது கேள்வியில ஆல்கஹால் இல்லாமல் இருக்கக்கூடிய மது 1 2 3 4 பிராண்டி, பேரு, விஸ்கி, இன்னொன்னு ஏதோ ஒரு பேரு, 4 பேரை போட்டு அதை எது சரின்னு நம்ம டிக் பண்ணணுமா. மருத்துவக் கல்லூரி படிக்க போவதற்கு, கல்வி படிப்பதற்கு மாணவ மாணவியர்களுக்கு பாரதிய ஜனதா, மோடி அரசு, அமித்ஷா அரசு கேட்டிருக்கிற கேள்வியை பாருங்க. அதனால்தான் நம்ம சொல்றோம், ஒட்டு மொத்தமாக நீட் என்பதே அபத்தமானது மட்டுமல்ல, சதி. மது குடிக்கிற, மது அடிக்ட் ஆகுறவங்களுக்கும் டாக்டருங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க தானேண்ணா. நீங்க நான் விருப்பப்பட்டா 10 மார்க் கூட வாங்காதவன் மெடிக்கல் காலேஜில் சேருவான், 90 மார்க் வாங்கினவன் மெடிக்கல் காலேஜில் சேர மாட்டான். அதான் நீட்டு. இந்த இவனுங்களுடைய யோகியதையை, கல்வி யோகியதையை சொல்லணும்னா, 3வது படிக்கிற நம்ம குழந்தைக்கு நுழைவுத் தேர்வு வைக்கலாம் தேசிய புதிய கல்விக் கொள்கையில, 3வது படிக்கிற பிள்ளைக்கு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா, அந்த பிள்ளைக்கு கொஸ்டின் பேப்பரை சென்ட்ரல் போர்டு தயாரிச்சு அனுப்பும். 3வது திருத்தறது யார் தெரியுமா, சென்ட்ரல் போர்டு தான் திருத்தும். இதெல்லாம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இழவுங்க, சனியை முடிச்சவங்கன்னு சொல்றாங்க, போய் சேர்க்கறது. இத கூட ஆதரிச்சு குதிக்கிறானுங்களே இந்த 3-4 பேரு இங்க குதிக்குதுங்களே, இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். போய் தொலைங்களேன் சனியனுங்களா. எல்லாம் வந்து உத்தரப்பிரதேசல போய் கிடங்கலாம், குஜராத்ல போய் பெறலுங்களா. யார் உங்களை வேணாம்னா? நல்லா இருக்கிற நாட்டை நாசமாக்க வருகின்ற, கல்வியை கெடுக்க வருகின்ற கொடுமையை செய்கிறார்கள். அதை போய் ஆதரிச்சு கொடி தூக்கிட்டு இருக்கிறிய. இந்த கேள்வியை கேட்டுட்டு 117வது கேள்வியில் வச்சிருக்கோம். அப்ப நாம நினைச்சு பாக்குறோம், நீட்ல எத்தனை மாணவிகள், எத்தனை பிள்ளைகள், சின்ன குழந்தைங்க இறந்து போனாங்க. இப்ப கூட திருப்பூர் பக்கத்துல எனக்கு இனிமே நீட் எழுதி மார்க் வராதுன்னு வீட்டை விட்டு நான் வெளியே போறேன்னு சின்ன புள்ள. இந்த மாதிரி மாணவன் தான், மாணவி, மாணவன் இல்லைன்னா முந்தா நாள் கூட மாணவி ஒரு செய்தி வந்தது, பாவம் இல்லையா. அது எதுக்காக சொல்ல வரோம்னா, இவ்வளவு கொடூரத்தையும் செஞ்சுட்டு இந்தியாவினுடைய மருத்துவத்தை கேவலப்படுத்துவது, மருத்துவ கல்வியை தரமில்லாமல் ஆக்குவது. அப்ப இந்திய மருத்துவத்தையே தரமில்லாமல் ஆக்குவதற்கு ஒரு தேர்வு, அதுக்கு பேரு நீட்டு. அந்த நீட்டை நீட்டிக்கிட்டு கிடக்கிறவனுங்க மோடியும் அமித்ஷா.
தடுத்து உடைக்க வேண்டும் என்பது நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி. இன்னும் இந்திய கூட்டணி கட்சிகள் எதுக்காக இதை சொல்றோம்னா, மனசாட்சி உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் சொல்றோம், நீட் இருக்கிற வரைக்கும் இந்தியாவினுடைய மெடிக்கல் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய இழிவு, கேடு. உடனடியாக அதை ரத்து பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. சரிங்க. இந்த ரயில்வே பயணிகள் இருக்காங்க இல்லைங்கண்ணா, ரயில்வே துறை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ரயில்வே பயணிகள் பயணம் செய்யறது குறித்து ஒரு கட்டுரை எழுதி அனுப்ப சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க. அந்த கட்டுரை எந்த மொழியில இருக்குன்னா, ஹிந்தி மொழியில மட்டும்தான் இருக்கணும் என்று அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அப்போ தமிழர்கள்லாம் என்ன மொழியில எழுத முடியும், மலையாளிகள் எப்படி எழுத முடியும், அது குறித்து சொல்லுங்க. இந்திய ரயில்வே, அதுக்கு பேரு இந்தி ரயில்வே கிடையாது, இந்தியன் ரயில்வேயாக இதுவரையில் இருந்து வந்தது. எல்லாமே நாடு முழுக்க பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்காரங்காலத்துல போட்ட ரயில்வே துறை தான். அவங்க காலத்துல போட்ட தண்டவாளமும் பாலமும் தான் அவங்க காலத்துல போடப்பட்டது தான் எல்லாமே. இவனுங்க எதையும் போட்டது கிடையாது. இன்னும் கேட்டீங்கன்னா, அடுத்து வந்த தலைவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வர வச்சு இந்தியாவில் புதிய நவீனத்துவம் பண்ணாரு. அப்புறம் தொடர்ந்து நம்ம ஆட்சியில் இருந்தது. ஆனா இவனுங்க வந்தானுங்க, இவனுங்க தான் சொல்லிட்டானுங்கல்ல, நாங்களாம் புஷ்பக விமானத்தில் போகிறவர்கள், ஆகாய விமானமே நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், ரைட் சகோதரனுக்கும் விமானத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்ற பயலுங்கள்ல, இவனுங்களை போய் எதுல போய் சேர்க்கறது? நாங்க நினைத்தால் கூடு விட்டு கூடு பாய்வோன்றான். யார் இவன்? அமித்ஷாவும் மோடி, இந்த குரூப் கூடு விட்டு கூடு பாய்ந்து போவதே எங்களுக்கு தெரியும். என்ன புதுசா இப்பதான் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். செல்லுல பேசுறாங்களாம், செல்லுல பேசுவாங்களாம், வீடியோல பேசுறாங்களாம். நாங்களாம் அந்த காலத்திலே பேசிட்டோம். யாரு இப்படிப்பட்ட மேதாவிகள்? இந்த மேதாவிகளை வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் மிக தெளிவாக ஒரு கருத்தை ஒண்ணு சொல்லும் பொழுது நாட்டு மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. நாட்டு மக்களுக்காக தான் நம்ம செய்யணும். ஒரு அரசினுடைய கடமை, பிஜேபி கடமை விடுங்க, ஒரு அரசின் கடமை. இந்திய ரயில்வே பயணிகளுக்கு ஒரு பேட்டி எல்லாம் போட்டி. அந்த அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டுரை போட்டி. ஆஹா, பரவாயில்லையே, ரயில்வே கட்டுரை போட்டி, எல்லாருக்கும் சந்தோஷம். இப்ப நல்லா இருக்குதுங்க, ரயில்வே கட்டுரை போட்டி வருதாங்க அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க. பயணம் செய்வதை பற்றி, ரயில்ல பயணம் செய்வது குறித்து நீங்க ஒரு இதை எழுதுங்க, கட்டுரை எழுதி அனுப்புங்க இத்தனை தேதிக்குள்ள. அந்த கட்டுரையை நீங்க எழுதி அனுப்புனீங்கன்னா அதை நாங்க போட்டியா எடுத்துக்கிறோம் அப்படின்னு. பரவாயில்லைங்கன்னு பார்க்கும்போது கீழே ஒரு பெரிய வரி, அந்த கட்டுரை இந்தியில் மட்டும்தான் இருக்க வேண்டும். எல்லாரும் தலையில கை வச்சுன்னு உட்காந்துட்டாங்க. நாமெல்லாம் இந்தியாவில் தானே இருக்கிறோம். பாத்தியா, திமுக சொல்வது சரி. பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அன்றைக்கு திராவிட கழகமும் எல்லாரும் சொன்னதெல்லாம் சரிதான். இப்பதாங்க நமக்கு புரியுது. இவங்கெல்லாம் இவ்வளவு பேசாம இருந்து எதிர்க்காம இருந்திருந்தா சுத்தமா நாசமாக்கிட்டு இருப்பானுங்க நம்ம வாழ்க்கைய. இப்ப பாருங்க, ஒரு போட்டியை அறிவிச்சிட்டு எவ்வளவு திமிரு மட்டுமல்ல, இருக்க அகந்தை, ஆணவம். நாங்க அப்படிதான், நாங்க இப்படிதான் செய்வோம், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிற அந்த ஆணவ கொழுப்பு. இந்தியில எழுதுனா எழுதி, இல்லாட்டி போ அப்படின்னு ஒரு பேட்டியை அறிவிக்கலாம். அந்த போட்டியில அறிவிக்கும் பொழுது நாம என்ன சொல்றோம்? எதுக்கு பேட்டின்னா, அவன் பேட்டி கொடுத்துருக்கிறான், நாங்க இந்தியில் தான் இந்த கட்டுரை பேட்டியை அறிவித்திருக்கிறோம்னு தெளிவா கொடுத்துருக்கலாம் பேட்டி. அதனாலதான் சொன்னேன், நாம என்ன சொல்றோம்னா, இந்தியாவா இந்தியா இல்ல, நல்லது கிடையாது, நாடு நாசமாக போகிறது, அழிவு பாதையை நோக்கி போவதற்கு இது ஒரு அடையாளம், இது இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது. அப்ப இந்திய மக்களினுடைய எதிர்ப்பை மோடி சம்பாதிக்கும் போது, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டையை உருவாக்கி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அங்கேயும் இங்கேயும் சேர்த்து ரத்தத்தின் மேல இவனுங்க ஒரு அரசியல் கொடியை ஆட்டிக்கிட்டு நாளைக்கு வேற விதமான திட்டங்களை போறதுக்கு இருக்காங்களாம். அதுல ரயில்வே போட்டி இப்படி வைடானுமா, விமான நிலையத்துல இப்படி பண்ணிடானுமா, விமான நிலையத்தில் மட்டுமல்ல, வானிலை அறிக்கை தெரியுமில்ல, நம்ம தமிழ்நாட்டுல
வானிலை அறிக்கை அறிவிக்கிறான் ஒரு நாள். வானிலை அறிக்கை இந்தியில் அறிவிக்கப்படுன்றான். ஆகாஷவாணின்னு எப்படியா போட்டீங்கன்னு அண்ணன் டிஆர் பாலு கேட்டார். இது வந்து இது வானொலி செய்திகள் தானே இருந்தது, இந்திய வானொலி நிலையத்தினுடைய செய்திகள் தானே இருந்தது, அதை மறுபடியும் ஆகாஷவாணின்னு மாத்தினானே. அண்ணன் டிஆர் பாலு கொஸ்டின் பண்ணார், அது என்ன ஆகாஷவாணி எப்படி மாத்தனீங்க? சட்டப்படி நாங்க ஒண்ணு மாத்தல, அது எப்படியோ அவங்கவுங்க பேசிட்டாங்க விருப்பப்படி அப்படின்னு ஒரு பதில சொல்றாங்க. அப்படிப்பட்ட இதுல வானிலை அறிக்கையில இந்தியில சொல்றாராம். அப்போ இந்தியாவில் பிஜேபி ஆட்சி வந்ததற்கு பிறகு ரயில்வே துறையில் விபத்துக்கள் அதிகரித்தன. எல்லாருக்கும் தெரியும். ஏன் அதிகரித்தது? இந்த மொழி பிரச்சனை ஒரு காரணம். இந்தியா முழுவதும் இந்தி மட்டுமே தெரிந்தவர்களுக்கு அடிப்படை வேலைகளை கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தது காரணமா அவனுக்கு லெப்டுக்கு திருப்புறதா ரைட்டுக்கு திருப்புறதான்னு தெரியல, ரெட்டை போடுறதா கிரீனை போடுறதான்னு தெரியல. தப்பு தப்பாக மாத்தலாம், தப்பு தப்பாக திருப்பி விட்டான். ட்ரெயின்கள் மோதி கொண்டன, பல்வேறு இடங்களில் கும்பல் கும்பலாக மக்கள் மரித்து போனார்கள். இப்பயும் அந்த விபத்துக்கள் நடக்குது. இந்த விபத்துக்கள் நடக்கிறதுக்கு காரணமே நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியும். அதற்கு அவர்களுடைய இந்தி மொழி வெறி ஒரு காரணம். இந்தி மொழி வெறினா அவன் இந்தி மொழியை மட்டும் இல்ல, பின்னால சமஸ்கிருதத்தை தூக்கிட்டு ஆடுறவன். எதுக்காக இதை சொல்றோம்னா, இப்படிப்பட்ட கயமைகள் நாங்க ஓப்பனா இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல மறைச்சு செய்வானுங்க, இப்ப ஓப்பனா செய்யறானுங்க. இதற்கெல்லாம் பதில் தர வேண்டிய காலமும் கட்டாயமும் நமக்கு உண்டு. அத மக்கள் புரட்சியின் மூலமாகத்தான் அதை உருவாக்க முடியும் என்பது திராவிட இயக்கம் அறிவு ஆயுதத்தை ஏந்தி, அறிவாயுதம் பிஜேபி சொல்றது கிடையாது, நாம அறிவாயுதத்தை ஏந்தி அறிவு புரட்சியில் களத்தில் இருக்கிறோம். மக்களின் ஆதரவு அமோகமாக திரண்டு கொண்டு இருக்கிறது. அது அடுத்தும் இந்த வெற்றிகரமான 5வது ஆண்டில் நுழைந்திருக்கிற நம்முடைய தலைவர் தளபதியின் ஆட்சி அடுத்ததும் தொடரும் 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 பல்லாண்டு இல்லையா? நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரும் பல்லாண்டு என்கின்ற அளவிற்கு இவர்களுடைய செயல்பாடுகளை இப்ப மக்களிடம் நம்ம பிரச்சாரம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. இப்ப உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக இந்த கேள்வியை கேட்டு நல்ல பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, அதனால நன்றி சொல்றேன். நன்றிங்கண்ணா, வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம்.